ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீசனிங் ரிலேட்டடான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் வென் டயக்ராம் டாபிக் பார்க்க போகிறோம். அண்ட் ரீசனிங்கோட சீரீஸ் அதில் இது 21st வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 20 வீடியோ ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 81st question. Which of the following diagram indicates the best relation between travelers, train and bus? அதாவது நம்ம கொடுத்துருக்க கான்செப்டுக்கு வென் டயக்ராம் வரைய போகிறோம். அண்ட் கொடுத்துருக்க கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யாருக்கெல்லாம் ட்ராவலர்ஸ்க்கு, ட்ரெயின் அண்ட் பஸ்ஸுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ட்ரெயினுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பஸ் அண்ட் ட்ரெயின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அப்படி தானே. பட் ட்ராவலர் வந்து ரெண்டுக்குமே காமனாக தான் இருப்பாங்க. ஓகே, ட்ரெயின் வேறு, பஸ் வேறு. பட் ட்ராவலர்ஸ் வந்து போத், அவங்க வந்து பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம் அல்லது ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணலாம். அப்போ ட்ராவலர்ஸ் வந்து ரெண்டுக்குமே என்னது காமனாக வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க கான்செப்ட் படி பார்த்தா டயக்ராம் வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டயக்ராம் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் சியில் இருக்குது. அதனால் நம்மளோட 81st கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 82வது கேள்வி. Which of the following diagram indicates the best relation between woman, mother, engineers? ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உமன் அதாவது லேடிஸ், மதர்ஸ் அம்மா, அப்புறம் இன்ஜினியர்ஸ், இந்த மூணுல உள்ளவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு உமன் வந்து மதராக இருக்கலாம். ஓகேவா? அப்படி தானே, மதர் எல்லாருமே உமன் தானே. ஸோ நம்ம ஜெண்டர்னு பார்த்துக்கிட்டோன்னா பாருங்கள், மதர் இருக்காங்க தெரியுமா. ஓகே, வரைவோம். ஃபஸ்ட்டில் வந்து தெளிவாக வரையலாம். ஓகே, ஒரு அம்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன ஜெண்டரில் வருவாங்க? உமனுங்கிற ஜெண்டரில் தான் வருவாங்க. ஸோ மதருங்கிற கான்செப்ட் வந்து எல்லாருமே எதுக்குள்ளே வருவாங்க? உமனுக்குள்ளே தான் வருவாங்க. அண்ட் இந்த உமனும் மதர்ஸ் இதில் அவங்க வந்து யாருனாலுமே இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்கள கொஞ்சம் பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம இப்படி தான் டயக்ராம் வரைய முடியும். ஓகேவா? ஸோ அதனால் கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் படி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், மதர் இருக்காங்க தெரியுமா. மதர் வந்து எல்லாருமே எதுக்குள்ளே வருவாங்க? உமன் ஜெண்டருக்குள்ளே தான் வருவாங்க. அதனால் உமன் ஜெண்டருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மதரோட சர்க்கிளில் உமனுக்குள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவாக இருக்கவங்க சில பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உமன்ஸ் யாருனாலும் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அதனால் இன்னொரு சர்க்கிள் வரையும் போது இந்த மதர், உமன் ரெண்டு பேரையும் டச் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப்க்கு இதான் வென் டயக்ராம். அடுத்தது 83வது கேள்வி. Which of the following diagram indicates the relation between factory, product, machinery? ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி, ப்ராடக்ட், மெஷினரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்துப்போம். ஓகேவா? இதுதான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. நமக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் என்ன இருக்கும்? மிஷின்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ப்ராடக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின்லேருந்து வெளியே வர்றது தான் ப்ராடக்ட். அப்போ மிஷினும் ப்ராடக்ட்டும் ஒரு தனித்தனி கான்செப்ட். ஓகேவா? ஸோ மிஷினும் ப்ராடக்ட்டுக்கும் தனி சர்க்கிள் போடணும். ஆனால் இந்த மிஷினும் ப்ராடக்ட் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்? ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஃபேக்ட்ரிக்கு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு மிஷினையும் ப்ராடக்ட்டையும் உள்ளே தனித்தனியாக வரைஞ்சிடணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப்க்கு இதான் வென் டயக்ராம். ஸோ 83rd கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது 84வது கேள்வி. வென் டயக்ராம் டாபிக் வந்து பேசிக்கலி ரொம்ப ஈஸியான டாபிக். பட் வென் டயக்ராமில் 2 டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைப் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வென் டயக்ராமில் செகண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். Which of the following diagram indicates the relation between author
லாயர், சிங்கர். இதை நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடலாம். ஓகேவா? இது வந்து மூணுமே என்னது, டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபஷன். அப்போ தனியாக தான் சர்க்கிள் போட முடியும். ஆத்தர், லாயர், சிங்கர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கதை வச்சு பார்க்கணும். கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக போடுங்க. ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வந்துச்சுன்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போடுங்க. கொடுத்துருக்க கான்செப்டில் வந்து கொடுத்துருக்க இன்னொரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் வரும்னா ஒரு சர்க்கிளுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் கொஞ்சமாக டச் ஆகிற மாதிரி வருங்க. இவ்வளோ தான் வென் டயக்ராம். ஈஸியான டாபிக்ங்க. 85th question. Which of the following diagram indicates the relationship between paper, stationery and ink? ஸோ பேப்பர், இங்க் எல்லாமே என்னது, ஸ்டேஷ்னரி ஐட்டம்குள்ளே தான் வரும். ஸோ ஸ்டேஷ்னரிக்கு முதல்ல ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பேப்பர் அண்ட் இங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுமே என்னது, தனித்தனியான ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா? ஆனால் எல்லாமே ஸ்டேஷ்னரிக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ பேப்பர் அண்ட் இங்க். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கான்செப்ட் படி பார்த்தா இதான் நம்மளோட வென் டயக்ராம் அண்ட் ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து வென் டயக்ராமோட பார்ட் 1 வீடியோ தான். அண்ட் பார்ட் 2 வீடியோ வென் டயக்ராம் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது பேசிக்கான சம்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா கான்செப்ட்லேயுமே எல்லா மாடல்லையுமே ஒரு சம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சம் வென் டயக்ராமில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லித்தரேன். அண்ட் ஆல்ரெடி ரீசனிங்கோட பார்ட் 1 to பார்ட் 20 வீடியோ ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.